ஓடங்க மக்களே பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி அங்கே ஹோஸ்ட் ஃபைனலி ஹவு டு ட்ரெயின் ட்ராகனோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி டீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் கடந்த 2-3 நாட்களாக இந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்ற ஆரம்பிச்சது. எதுக்கு கஷ்டப்படணும், நாமளே ரிலீஸ் பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்சல் ஒரு குட்டி டீசரை பற்றி கொடுத்து அஃபிஷியலாக இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி டீசர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஐ மீன் லைக் நீங்கள் அனிமேஷனை எப்படி பார்த்துருப்பீங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டாக 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. வழக்கமான ஒரு லைவ் ஆக்ஷன் படம் இப்படி அமையாது. லைக் அனிமேஷனை வந்து அப்படியே 1-to-1 ரீமேக் பண்ண எந்த ஒரு லைவ் ஆக்ஷனுமே நான் பார்த்ததே கிடையாது. இது அப்படியே அமைஞ்சிருக்க அந்த சமயத்தில் இதுக்கு பேசாம நம்ம அனிமேஷனே பார்த்துட்டு போயிடுவோமே அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வர செய்யல. என்ன கேட்டீங்கன்னா அனிமேஷனை ரீமாஸ்டர் பண்ணியிருக்கலாம், புது டெக்ஸ்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி லைவ் ஆக்ஷன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் பண்ணியிருக்கலாம். லைவ் ஆக்ஷனுங்கிறது ஆப்வியஸா தியேட்டர் ரிலீஸ்க்காக பண்றது தான். பட் என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் வேர்ல்டு எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அதுவும் மொதல் படம் அல்டிமேட்டா இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அப்படியே கொண்டு வரது நல்ல விஷயம் தான். டீசர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. லைவ் ஆக்ஷனா இது எனக்கு கண்டிப்பாக செட் ஆகும் நம்புறேன். அனிமேஷன் கதையை அப்படியே கொடுத்தாங்கனாலே போதுங்க, எனக்கு அதுவே போதும். யாராவது அனிமேஷன் படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த டீசர்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, இந்த கதையில நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலான்னு மொத்தமா பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அண்ட் ஆப்வியஸா ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி வந்த கதையை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்பாய்லரே வேணாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்றது நல்லது. ஆரம்பிச்சிருவோமா? ஸோ ஓப்பனிங் ஷாட் அந்த ஐஸ்லாண்டிக் இடத்தை தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது மொத்த இடமுமே ஒரு நார்ஸ் மித்தாலஜி பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும். நார்ஸ் மித்தாலஜின்னு சொல்ல முடியாது, அந்த வைக்கிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் மொத்த இடத்தையுமே அமைச்சிருப்பாங்க. அந்த ஓப்பன் ஒயிட் ஷாட்டை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹிக்கப் மட்டும் தனியாக உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. பட் இந்த ஷாட்டை நீங்க பார்த்தீங்கனாலே இங்க என்ன நடக்க போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அனிமேஷன் படம் பார்த்தா உங்களுக்கு இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹிக்கப் அந்த டூத்லெஸ் கூட ட்ரைனிங் போயிருப்பாரு. ஸோ அதை தான் இந்த மாதிரி ஒயிட் ஷாட்ல காமிக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிளி டூத்லெஸ் விஎஃப்எக்ஸ்ல எரேஸ் பண்ணிருக்க சான்சஸ் அதிகம். பட் ஹிக்கப் இந்த இடத்துல நான் யார் கூடயுமே செட் ஆக மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட சீஃப் இருப்பாரு, ஸ்டாய்க்கோட பையன். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே டிராகன்ஸால பாதிக்கப்படுவாங்க. எப்போதுமே நைட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் உள்ள இறங்கி அவங்க வச்சிருக்க ஆடு மாடு கோழின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆட்டி போட்டு போயிடும். அதை டிஃபெண்ட் பண்றது தான் இந்த ஊர் மக்களோட வேலையாவே இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி இந்த டிராகன்ஸே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது? அது இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம்னா டிராகன்ஸ் இந்த இடத்தையே வராது, வேற ஒரு இடத்த நோக்கி போயிடும். அதனால அந்த டிராகனோட நெஸ்ட்டை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள எப்போதுமே ஸ்டாய்க் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டாய்க் வந்து ஹிக்கப்போட அப்பா, அவர் தான் சீஃப். அண்ட் அவருக்கு அனிமேஷன்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்தது கெராட் பட்லர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷன்லையுமே ஆக்சுவலா ஸ்டாய்க்கை ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இருக்கிறது கெராட் பட்லர். 300ல திஸ் இஸ் பார்ட்டான்னு கத்தினார்ல, அவரே தான். அண்ட் அவர் இப்போதைக்கு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸோட ஏதோ ஒரு தீவுக்குள்ள வர மாதிரி தெரியுதுல. பல வருஷங்களா அவங்க டிராகன்ஸ் நெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புகமூட்டமான நிறைய இடங்கள் வந்து அவங்க மொத்தமாகவே அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எவ்ரி சிங்கிள் டைம் அவங்க தேடி போகிற அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். பட் ஃபைனலாக அவங்க டிராகன் நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிற சமயத்தில் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் அதுவே இந்த பக்கம் நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஸை பார்த்து பயப்படுறவருங்கிறத தாண்டி ரொம்ப வீக்கானவர். எங்கள் அனிமேஷனில் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் வீக்காக தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன பையன், அவனால ஒரு ஷீல்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு படியாக தூக்க முடியாது. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவரை கொஞ்சம் ஒரு பலசாலியா மோர் லைக் ஒரு டீனேஜரா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்ல அவனுக்கு 10 வயசுக்குள்ள தாங்க இருக்கும், ரொம்ப யங்கான கேரக்டர். பட் இந்த படத்தில் அவர் டீனேஜரா காட்டினது எனக்கு வந்து ஏதோ செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்பவே டீனேஜரா இருக்கும்போது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 3 வர அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு 24-25 சொல்ல முடியாது, 30 வயசு ஆள கூட மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எனக்கு என்னமோ பெர்ஃபெக்டா இந்த உலகத்துக்குள்ள அவர் செட் பண்ணாதுன்னு தோணுது. மேபி அந்த சமயத்தில் லைவ் ஆக்ஷன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கலாம். மற்றபடி இந்த லைவ் ஆக்ஷன் லுக்குங்கிறது ஓகே தான். இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவதார் லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி பசங்களை தேடி பிடிச்சி கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இது மட்டும் தான் ஹிக்கப்போட அந்த வயசு மட்டும் தான் எனக்கு இருக்குது. ஸோ அனிமேஷன் இந்த மாதிரி ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயுமே செட் ஆகாமல் ஒரு நோஞ்சானா இருக்க அந்த சமயத்தில் மோஸ்ட்லி அவன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் ஏதாச்சும் மிருகங்களை பிடிக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அந்த வகையில் தெரியாதனமா ஒரு நாள் நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மிருகத்தை, மற்றவங்க யாருமே பார்க்காத ஒரு மிருகத்தை பிடிப்பான். அந்த டிராகனை அவன் தேடி போகிற அந்த சமயத்தில் தான் அவனுக்கும் நைட் ஃபியூரிக்கும் ஒரு சின்ன பாண்டிங் உருவாகும். மற்றவங்க எல்லாருமே டிராகன்ஸ் கெட்டது, அதை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஹிக்கப்பும் தான் பிடிச்ச நைட் ஃபியூரியை போட்டு தள்ளணும் தான் இந்த இடத்துல வந்திருப்பாரு. பட் அந்த நைட் ஃபியூரியோட அந்த பாவமான பார்வையில் ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபப்பட்டு அதை அழுத்து விட்டுருவாரு. இந்த ஷாட்டில் அதான் காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல டெக்னிக்கலாக ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரியை அடிக்கணும், கொல்ல வரணும். பட் அது பாவமாக பார்க்குற அந்த சமயத்தில் இது கொல்லணுமாங்கிற ஒரு தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை அறுத்து விட்டுருவாரு. டிராகன்ஸ்னாலே கில்லர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஹியூமன் ஒருத்தன் டிராகனை காப்பாற்றும் போது இந்த மனுஷங்க எல்லாருமே கில்லர்ஸ் நினச்சிட்டு இருக்க அந்த டிராகன் இந்த ஹிக்கப்பை தனியாக விட்டுட்டு போயிடும். ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல ஏற்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த இடத்துல நைட் ஃபியூரியால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியாது. பிகாஸ் அதுக்கு ஒரு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபெதர் மட்டும் இருக்காது, ஒரே ஒரு ஃபின் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்தால் தான் அதெல்லாம் பறக்க முடியும். அதனால அது பக்கத்தில் இருக்க ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்கும். அந்த இடத்துல தான் நம்ம ஹிக்கப் இந்த பக்கம் அந்த நைட் ஃபியூரியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஷாட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் நைட் ஃபியூரி பக்கத்தில் போய் அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை டச் பண்ணி பாண்ட் ஆவார். ஸோ அந்த ஷாட் அப்படியே எக்ஸாக்ட்லி 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்க. அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. ஆனால் என்ன, நீங்கள் அனிமேஷனில் பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். அந்த மியூசிக்கு அந்த மொத்த வைப்புமே சூப்பராக செட் ஆகிருக்கும்.
ஆனால் அதை லைவ் ஆக்ஷனில் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. லைக் ஓகே, அந்த டூத்லெஸோட அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹெச்டி டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். பட் ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு ஹார்ட் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. லைக் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் லைவ் ஆக்ஷனில். அனிமேஷனில் இருக்கிறதுல ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் மிஸ் ஆகுது. உங்களுக்கு அது என்ன தெரிஞ்சா கீழே காமிப்படுங்க. இந்த இடத்துல பாண்டான அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிக்கப் இந்த டூத்லெஸ் பற்றின நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். முக்கியமாக அதுக்கான ஒரு விங்கை செஞ்சு அந்த விங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பார். பைக்கு கியர் மாதிரி காலில் அந்த விங்கை கண்ட்ரோல் பண்ண அந்த ஒரு பைக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூத்லெஸ் சொல்லு பேச்சு எல்லாத்தையுமே கேட்கும். அண்ட் டூத்லெஸ்ன்னு பேர் வந்ததுக்கான காரணம் ஆக்சுவலாக இந்த டிராகனுக்கு பல் இருக்காது. ஐ மீன் பல் இருக்கும், பட் டூத்லெஸ் அதை எப்போதுமே ஆனில் வச்சிருக்காது. லைக் அதை ரிட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த பல்லை இறக்கும். அதனாலேயே ஹிக்கப் இதுக்கு டூத்லெஸ்ங்கிற ஒரு பேர் கொடுத்துருப்பான். சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அந்த பாண்டிங் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிராகன்ஸ் பற்றின பல உண்மைகளையுமே ஹிக்கப் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். எதெல்லாம் அந்த டிராகன்ஸுக்கு ஒத்து வராது, எதை பார்த்தா அந்த டிராகன்ஸ் பயப்படும், எப்படி அந்த டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே அந்த டூத்லெஸ் மூலிமா ஹிக்கப் தெரிஞ்சுப்பான். அதை வச்சு அவங்க ஊரில் ஒரு பெரிய பிஸ்தாவே வளர்ந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த டிராகனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹிக்கப் மட்டும் தான் அந்த டிராகனை காப்பாற்ற பார்ப்பான். அந்த டிராகனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அது உண்மையிலேயே அவங்க ஊரில் இருக்க யாருக்குமே புரியலனாலும் இவன் அந்த டிராகன் கூட பாண்ட் ஆகிற ஒரு விஷயம் அந்த ஊரை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்தோன்னே புரிஞ்சிருக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் டிராகனை கொன்னவர் தான். திடீர்னு தான் பையன் அந்த மாதிரி டிராகன்ஸோட பாண்ட் ஆகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அந்த டூத்லெஸ் கூட பாண்ட் ஆகிற மாதிரியும், மீதி படம் ஹிக்கப் அவங்க அப்பாவுக்கு இந்த டூத்லெஸ் மாதிரியான டிராகன்ஸ் கெட்டதில்லைன்னு சொல்லி புரிய வைக்கிற மாதிரியாக கதை போயிருக்கும். அந்த கதையோட்டமே சூப்பராக அமைச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே லைவ் ஆக்ஷன் ரீமேக் பண்ணுற சமயத்தில் இது பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டான படமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரம்பத்தில் ஸ்டாய்க்கு வந்து இதை கண்டுக்கவே மாட்டார். எப்படியாச்சும் அந்த டிராகன் நெஸ்ட்டை அழிக்கணும் தான் நினைப்பாரு. அந்த வகையில் டூத்லெஸ் இந்த பக்கம் பையன் கண்ட்ரோல் எடுத்துட்டான். தெரிஞ்சிட்ட உடனே அந்த டூத்லெஸ்ஸை பிடிச்சி அதன் மூலிமா இந்த டிராகன் நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி தான் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏதாவது ஒரு படகுக்குள்ள டூத்லெஸ் இருக்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும். அண்ட் இவங்க உள்ள வர அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பயங்கரமான டிராகன்ஸ் வெளியில் பறந்து வந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த ஷாட். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இடத்துல இந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ஃபா ஒழிஞ்சிருக்கும். மற்ற டிராகன்ஸோட வேலையே ஆல்ஃபாவுக்கு தேவையான அந்த சாப்பாடை கொடுக்குறது தான். அதனால தான் பக்கத்தில் இருக்க எல்லா தீவுகள் இருந்துமே அது சாப்பாடை திருடி வந்துட்டு இருக்கு. அப்படி சாப்பாடை கொடுக்கலனா இது அந்த டிராகன்ஸே சாப்பிட்றோம். அந்த ஒரு பயத்தில் தான் இந்த டிராகன்ஸ் ஆக்சுவலாக இந்த ரெட் டெத் கீழே ஆல்ஃபா கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதனால தான் பக்கத்தில் இருக்க அந்த தீவுகளை இது ரைட் பண்ணிட்டு இருக்கு. மக்களோட ஊர்களை அது தாக்கிட்டு இருக்கு. ஸோ டிராகன்ஸ் இதை வேணும்னே பண்ணல, தான் உயிருக்கு பயந்து பண்ணுது. இந்த ஒரு விஷயத்த அப்பதான் ஸ்டாக் வந்து புரிச்சுப்பாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு மிக பிரம்மாண்டமான டிராகன் இருக்குங்க. அதை லைவ் ஆக்சுவல் போய் கன்வெர்ட் பண்ண போறாங்க தெரியல. இந்த ஃபைட்டை நம்ம ஹிக்கப் அண்ட் டூத்லெஸ் ஒன்று சேர்த்து முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ் எல்லாமே நல்லது தான் சொல்லி அவங்க ஊருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஊரும் டிராகனும் ஒன்றா மர்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராகன்ஸை பார்த்தாலே அடிச்சு தோற்றணும்னு நினச்சா அவங்க இப்போ டிராகன்ஸ் கூடயே வாழ ஆரம்பிப்பாங்க. அது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தெரியாதனமாக ஹிக்கப் அந்த நைட் ஃபீரியை பிடிச்சி அதோடைய அந்த ஃபெதரை கட் பண்ணியிருப்பார்ல, அது படத்தோட எண்டில் ஹிக்கப்புக்கு ஒரு காலுமே இல்லாமல் போயிருக்கும். ஸோ அந்த கதையோட்டத்தில் டூத்லெஸ்ஸையும் ஹிக்கப்பையும் பர்ஃபெக்டாக மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு ரைட்டிங் இருக்குது அந்த சமயத்தில். இதுதான் படத்துலையுமே நடக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை படத்தில் சில விஷயங்களை மாற்றி அமைக்கலாம். லைவ் ஆக்ஷன் ரீமேக் தானே, எக்ஸாக்ட்லி 1-to-1 அனிமேஷனை கொடுக்காம சில விஷயங்களை மாற்றி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியும் கதையோட்டம் அமைக்கப்படலாம். அனிமேஷனில் வர நிறைய விஷயங்களை லைவ் ஆக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். முக்கியமாக இந்த ட்ரைனிங் சீக்வன்ஸ் அதை எப்படி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ட்ரைனிங். அதில் தான் ஹிக்கப் வந்து ஒரு செலிபிரிட்டியாகவே மாறுவார். அதே மாதிரி டூத்லெஸ் கூட அந்த பாண்ட் ஆகி பறக்கிற சீக்வன்ஸ் அதையுமே லைவ் ஆக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே போதும். இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ரீமேக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த லைவ் ஆக்ஷனில் ஒரிஜினல் படத்தோட சவுண்ட் டைரக்டே உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரிஜினல் படத்தை எந்த அளவுக்கு ரைட்டிங் அனிமேஷன் காப்பாற்றுதோ அதுக்கு ஈக்குவலாக சவுண்டு மியூசிக்கே காப்பாற்றும். ஒரு அமேசிங்கான ஒரு ரிச்சான மியூசிக் அந்த படத்தில் இருக்கும். மறக்காம அந்த மியூசிக்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மியூசிக் டைரக்டர் உள்ள வந்திருக்க அந்த சமயத்தில் அதே மியூசிக் சூப்பராக கண்டினியூ ஆகும் நம்புறேன். அண்ட் ட்ரெயிலர்லேயே அதை டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக சில ஓஎஸ்டி வந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க. சிம்பிளாக இந்த டீசர் இஸ் சூப்பர் குட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி. ஸோ அடுத்த வருஷம் சம்பவம் காத்துட்ருக்கு. சொதப்பாமல் இருந்தால் சரிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த லைவ் ஆக்ஷன் ரீமேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனிமேஷன் நல்லா இருக்கா இல்லை இந்த லைவ் ஆக்ஷன் ரீமேக் நல்லா இருக்கா? உங்கள் தாச்சும் உங்களுடைய வீசா மார்க்கெமிக்கில் காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடலை பற்றி நினைத்திருக்கேன். ஹேஃபன் கைஸ் வட்ட